அவருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். அவருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். நான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வேலை செய்து கொண்டிருந்தேன். நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன்ல ஆண்டவர் என்னை வச்சிருந்தா. ஒரு நாள் திடீர்னு அந்த எம்டி கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு பூஜை வரப்போகுது, அந்த பூஜையை நீங்க தான் பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட விவரித்து சொன்னேன், ஐயா நான் செய்யக்கூடாது, நான் ஊழியக்காரன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்றேன். அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொள்ளல. நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னா, விட்டு வெளியே வா அப்படின்னாரு. விட்டு வெளியே வா அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன்னா என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ஃபினான்ஷியலி. அப்பதான் எனக்கு முதல் மகன் மெல்கி பிறந்திருந்தான். ஃபினான்ஷியலி எங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் விசுவாசத்தோட வந்து அந்த மத்தியான நேரத்துல ரெசைனேஷன் லெட்டர் எழுதுறேன். என் பக்கத்துல இருக்கிற மற்ற ஜூனியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே யோசிச்சு பாருங்க சார், யோசித்து பாருங்க, இதை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு என்ன, அதை விட்டுரு அப்படின்ட்டு. நான் எழுதி ரெசைனேஷன் லெட்டரை கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த எம்டி கிட்ட பேசுறேன். இந்த மாதிரி சார் நான் வேலையை விட்டு நிக்கிறேன், தேங்க்யூ, இவ்வளவு நாள் நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க வேலை செய்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லி ஜெனரலா பேசிட்டே இருந்தேன். அப்ப அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு, நாங்க ஒரு கல்லை கும்பிடுறோம், ஆனா எங்களுக்கு இல்லாத ஒரு வைராக்கியம் உங்களுக்கு எப்படியா இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த ஒரு மோட்டிவ், என்ன நம்பி நீ வெளியே போற இந்த வேலையை விட்டுட்டு? நான் வேணா இப்ப பாக்குறதை விட உனக்கு நான் 30% சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறேன், என் கூட இரு அப்படின்னா. நான் சொன்னேன், இல்ல சார் என்னுடைய இது முடிஞ்சிச்சிங்க, நான் வெளியே போகணும் அப்படின்னு அவருக்கு நான் தன்மையாக எடுத்து சொன்னேன். ஆனா பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு 2000 ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா 2014 நினைக்கிறேன், 2015 நான் விட்டு வெளியே வரும்போது என்கிட்ட அப்ப கிளினிக் இல்ல, பழைய கிளினிக் மூடி இருந்தது. ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டே நான் ரோட்ல வண்டி ஓட்டிட்டே போகும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல கிளினிக் ஆரம்பின்னு. அந்த இடம் பாத்தீங்கன்னா பழைய கிளினிக், சின்ன இடம் தான் இருக்கும். காவாக்கு முன்னாடி தான் கிளினிக். பயங்கர ஸ்மெல் வரும், உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. ஆனா அங்கதான் 2015 என் கிளினிக் ஆரம்பித்தேன். எங்கெங்கெல்லாம் பேஷண்ட் வந்தாங்க. எனக்கு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நான் அப்போ இருந்த காலகட்டத்தில் மேல டென்டல் கிளினிக்கையும் வைத்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் ஒரு இடத்த உன்னை விட்டு இரு இல்ல ஓடுன்னு சொன்னாருன்னா கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருங்க. அந்த இடத்துல நம்முடைய தீர்மானத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்காதீங்க. அவர் என்ன சொல்றாரோ, அப்பா உங்க தீர்மானம், உங்க முடிவு என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் மேன்மையானதையே கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அப்பதான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். தேவனிடத்துல நீங்க எந்த சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவரத்துல கேட்டு, அல்லது ஆண்டவரை நீங்க எனக்கு கொடுங்கப்பா, உங்க கையினால எனக்கு கொடுங்க என்று சொல்லும் போது அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு தகப்பனோடு ஒரு சின்ன பையன் இந்த சாக்லேட் வாங்குறதுக்காக, மிட்டாய் வாங்குறதுக்காக போனானா, ஸ்வீட் ஷாப்புக்கு போனானா. அப்போ அந்த ஷாப்ல இருந்த அந்த கடைக்காரன் சொன்னானா, தம்பி உனக்கு எவ்வளவு மிட்டாய் வேணுமோ எடுத்துக்கோன்னாராம். அவங்க அப்பாவும், அந்த பையனுடைய அப்பாவும் சொன்னாங்க, தம்பி உனக்கு எவ்வளவு மிட்டாய் வேணுமோ எடுத்துக்கோன்னு. இவன் எடுத்துக்கவே இல்லையா. என்னடா எடுத்துக்கோடா அப்படின்னா, அப்ப சொன்னாரா அந்த பையன் சொன்னானா, அப்பா நீ எனக்கு எடுத்து கொடுப்பா, உன் கையால எனக்கு எடுத்து கொடுப்பா அப்படின்னாரா. அவங்க அப்பா கையால எடுத்து கொடுத்தாரா. அப்ப அவங்க அப்பா கேள்வி கேட்டார், என்னடா அவர் அந்த அண்ணனும் சொல்றாரு எடுத்துக்கோ சொல்லி, நானும் சொல்றேன் நீ எடுத்துக்கலாமே. அப்பா பாருப்பா என் கை சின்ன கை, நான் எடுத்தேன்னா கொஞ்சம் தான் வரும், நீ கொடுத்தா நிறைய வரும்லன்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்களா முடிவெடுத்தா, நீங்களா பிடிங்கினா, நீங்களா எடுத்தா கொஞ்சமா தான் இருப்பீங்க. அவரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துக்கினே இருப்பாரு, பெருகி கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பெருக பண்ணணும்னா, உங்களை இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை பெருக செய்யணும்னா, நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதுல, நீங்க எனக்கு கொடுங்கப்பா நான் காத்திருக்கிறேன், இதை வாய் தந்து சொல்லுங்க, நான் அவசரப்படுறேன், நீங்க எனக்கு கொடுங்க ஆண்டவர், நீங்க எனக்கு கொடுங்க நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்து கொண்டே இருப்பா. நீங்க இருக்கிற நிலைமையில இருக்கவே மாட்டீங்க. இதை எந்த ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ளுகிறானோ, அனுபவிக்கிறானோ, அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவதி. அதுதான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாமுக்கு தெரியாதா எந்த வழியில போகணும்
இருக்கணும், எங்க போகணும், எப்படி சாய்ஸ் பண்ணணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு தெரியாதா? ஆனா அவன் வெயிட் பண்ணான் பாருங்க, காத்திருந்தான் பாருங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்க. இப்ப ஆண்டவர் எழுப்பி சொல்றாரு, வாப்பா நீ மேற்கே போ, நான் உன்னை மேற்கையும் தெற்கையும் கிழக்கையும் வடக்கையும் நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீ எழுந்து நட, உன்னால எவ்வளவு நடக்க முடியுமோ அவ்வளவு நான் இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கண் அப்படி ஏறிட்டு பாரு. உன் தலையை ஆண்டவர் ஏன் உயர்த்துகிறார் தெரியுமா? உன் கண்களை நீ ஏறிட்டு பார்க்கணும். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை ஒரு சத்ருவும் பிடுங்கி கொண்டு போகாதபடிக்கு அவர் உன்னை பெருக செய்யும்படியாய், உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும்படி உன் தலையை உயர்த்து, உன் கண்களை ஏறிட்டு பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.